நான் கேப்ரியலு, இந்த கூட்டம் அழுது. நீ தெரிஞ்சிடும் யார் பேர்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு இல்லைன்ட்டு. இல்லை நீ பைபிள் வாசிச்சியால? நீ ஆராதிப்பை அவர் தாண்டா லாடே. ஐயோ பிரைஸ் பி டு லார்ட். இல்லை நீ ஆராதிப்பியால ஒழுங்கா பின்னாடி போ. நீ சர்ச்சில் தூங்கிட்டு தானே இருப்ப, மெசேஜ் கேட்காம பின்னாடி போல. நீ எதிர் வீட்டுக்காரங்கிட்ட விக்கிர ஆராதனை பண்ணும்போது அவங்களோட பண்டை பாத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்றாது தான் நீ பின்னாடி போல. இல்லை நீ இந்நேரமும் இன்ஸ்டாவில் தான் இருப்ப, இன்ஸ்டா ஃபேஸ்புக் சேட்லேயே தான் இருப்ப, பின்னாடி போ. நீ முன்னாடி வர நின்று இருக்கியா, பின்னாடி போல. நீ மெசேஜ் கேட்க சொன்னால் தூங்கின்னு தான் இருப்பா பாதி நேரம், பின்னாடி போ. நீ எத்தனை ஃபெலோஷிப்பில் இருக்க? நான் 10 ஃபெலோஷிப்பில் இருக்கேன். லாஸ்ட்டாக அனுப்பிச்சிருக்கீங்கன்னா பின்னாடி போல. ஃபஸ்ட்டு யாருப்பா வாங்க, உங்கள் பேர் என்ன? சொல்கிறேன், என் பேர் உப்பு உபவாசம். உப்பு உபவாசமா? அப்படி ஒரு பேரே இல்லையேங்க. என் பேர் ஏன்னா நான் சும்மா தான் சொன்னேன். என் பேர் வந்து உபவாசமணி. உலகத்துக்கு உப்பாக இருக்கணும்னு சொன்னீங்களே, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். என் பேர் வந்து உபவாசமணி. இப்போ செக் பண்ணி பாருங்க. இல்லப்பா உன் பேர் இல்லப்பா. ஐயா நல்லா 4 பேப்பர் திருப்பி பாருங்க. பார்த்துட்டேன் ஐயா. இல்லப்பா போப்பா. ஐயா நான் நல்லா ப்ரேயர் பண்ணியிருக்கேன், உபவாசம் போட்டிருக்கேன், 4 பேர் சொல்லியிருக்கேன். எப்படி என் பேர் இல்லாமல் இருக்கும்? அதெல்லாம் இல்லப்பா, உன் உப்பு சார விட்டு போயிடுச்சா? நீ போலாம் வந்து கூட்டு போமா, வந்து கூட்டு போமா. ஐயோ கோஸ்ட் மேடம், கோஸ்ட் மேடம் வெயிட் பண்ணுங்க மேடம். வெளில எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணிட்டு வந்துருக்கேன், என்னை கூட்டு போவீங்க, விடுங்க மேடம். போய் தலை. ஆமா எங்க உன் ஒய்ஃபை காணோம், கூட்டிட்டு வரலையா? போகிறதே பரலோதான்க்கா. சன்னீரோ கண்ணாசமோ இல்லாமல் இருக்கலாம், அதனால தான் வீட்டிலே விட்டு வந்துட்டேன். அடுத்தது யாருப்பா? உன் பேர் என்னப்பா? என் பேர் நல்லமுத்து. பேர் இருக்கா சார்? நல்ல முத்தா? அந்த பேர்லாம் இல்லையேப்பா இங்க. என் பேர் இல்லையா? நான் ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணியிருக்கேன், ஏசப்பாக்கு நிறைய தசமாக படுத்துருக்கேன். என் பேர் எப்படி இல்லாமல் பண்ணலாம்? அதில் இருக்கான்னு பாருங்க. ஆண்டவரே எல்லாம் திருட்டு போன ஆண்டவரே, நீங்க சம்பாதிச்சு கொடுப்பீங்களா, கவர்மெண்ட் ஜாப் தருவீங்களா? ஆனால் இவன் ஊரெல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு உங்களுக்கே தரான். இவெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க பல்லோகத்தில். ஐயோ போச்சா, இப்போ நான் என்ன பண்ண போறேனே தெரியல. வா அங்க எல்லா வேலையும் இருக்கும், வா வந்து பாப்பேன். ஆமா உன் பேர் இல்லையா? அக்கா நல்லது பண்ணால் மட்டும் போதாதான், பாவத்துலேருந்து மனம் திரும்பணுமா? இது வேறையா? போ 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 போ. ஆண்டவர் பயம். சும்மா பர்ஃபார்மன்ஸ் தான் நிறையா. பாவன்ஸா? இருக்கா பேர், இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன். பேர் என்னம்மா? ப்ரீஸ்லாட்டியா? என் பேர் விஜி. நான் நல்லா ப்ரேயர் பண்ணுவேன், பைபிள் கூட படிப்பேன், ஏன் அந்நிய பாஷை கூட பேசுவேன். ஆண்டவர் எல்லாம் போய் சர்ச்சுக்கு வந்தவங்க தான் அந்நிய பாஷை, கொலாக்கிட்ட போனா வேற பாஷை, இவெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க, பல்லவே 2 ஆயிடும். என் பேர்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நீ எதிர் வீட்டுக்காரி பங்குஜம், அவ பேர் இருக்கா, அதை பார்த்து சொல்லுங்க. அந்த பேர்லாம் இல்லாமா, நீ கிளம்பலாம். அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு. என் பேர் இல்லைனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, அவ பேர் இல்லைல்ல அது போதும். நரகத்துக்கு வாடி, வாயை கிழிச்சுடுறேன். கேர்ள் டேக் மீ. பாஷையா பேசுறேன், அங்க வந்து எல்லா பாஷையும் பேசிக்கா, வா. அடுத்தது யாருமா? உங்கள் பேர் என்ன? பவித்ரா. பவித்ரா உங்க பேர் இருக்குமா? நீங்கள் கர்த்தருக்காக உண்மையாக உத்தமமாக ஊழியம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பேர் இருக்குது, நீங்கள் பரலோகத்தில் பிரவேசிக்கலாம். நெக்ஸ்ட் யாருப்பா? ஹாய் ஹாய், என் பேர் விஜய். என்னோட பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கான்னு பாருங்க. உன் பேர்லாம் இல்லையேப்பா. வாட், என்ன சொல்றீங்க? யூ நோ ஹூ ஆம் ஐ? என்னை சர்ச்சில் என்னை யாருன்னு கேட்டாலே சொல்லுவாங்க. சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்லுவாங்க. யூடியூப்க்கு தெரியும், மியூசிக்கல் டீமுக்கு தெரியும், எல்லா டீமுக்கும் தெரியுங்க. செக் பண்ணி பாருங்க, எதுக்கும் 4 பேஜ் திருப்பி பாருங்க. டே நீ யாருன்னு எங்களுக்கும் தெரியும். நீ சர்ச்சுக்கு வந்தது கத்தருக்கா இல்லை காதலிக்கா? உண்மைக்கா தெரிஞ்சிருச்சு போல. நீ வாமா, வந்து கூட்டிட்டு போமா. காதலாம் காதல். காதல் வா வா. நெக்ஸ்ட் யாருப்பா? உங்கள் பேர் என்ன? என் பேர் ஹரிஷ். ஹரிஷ் உங்க பேர் இல்லப்பா. என் பேர் இல்லாமல் எப்படி இருக்கும்? நான் வாரம் சர்ச்சுக்கு வருவேன், என் பேர் இருக்கும், நல்லா பாருங்க. நீ சர்ச்சுக்கு கரெக்டான நேரத்தை வந்திருக்கியப்பா. கத்தருக்கு ஊழியம் செய்யாம நீ யாரும் இருக்கதானப்பா பண்ற. நீ எல்லாம் இல்லப்பா, போப்பா. ஆமா நீ சர்ச்சுக்கு வந்தா போறாது, கரெக்டா வர. நெக்ஸ்ட் யாரு? உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் ரவீனா. என் பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கா. உன் பேர் இல்லம்மா. என்னது என் பேர் இல்லையா? நான் லிப்ஸ்டிக் அழியாம ப்ரேயர் பண்ணுவேன், ஐலைனர் அழியாம அழுதெல்லாம் ப்ரேயர் பண்ணுவேன், எப்படி என் பேர் இல்லாம போச்சு? நீ வெளியலங்கமான அழகதாம பார்த்த, ஆனா கத்த உள்ளலங்கமான அழகதாம கேட்கிறாரு. பல்லவத்துல பிரவேசிக்க முடியும். நீ போமா, மாமா கூட்டிட்டு போ. அழகு வா. நெக்ஸ்ட் யாருப்பா? உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜேம்ஸ். ஜேம்ஸ் உன் பேர் கிறுக்கப்பட்டிருக்கப்பா. நீ போய் அங்கே ஓரமாக உட்காரு. ஏன் என் பேர் கிறுக்கப்பட்டிருக்கு?
நீ என்ன பாவம் பண்ண நீ பாப்போம் கண்ணால் போய் உட்காருப்பா வெயிட்டிங் லிஸ்ட்டில். நெக்ஸ்ட் யாருமா? உங்கள் பேர் என்ன? என் பேர் சஞ்சனா. உன் பேர் இல்லைம்மா. ஏன் என் பேர் இல்லை? நான் ஜேம்ஸ் ஐயா வீட்டில் தான் வேலை பார்த்தேன். ஜேம்ஸ் ஐயா அதை பற்றி எனக்கு சொல்லவே இல்லையே. ஜேம்ஸ் ஐயா நீங்கள் ஏன் சொல்லல? நீங்கள் சொல்லியிருந்தா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேனே. ஏன் எனக்கு சொல்லல நீங்கள்? வாமா வந்து கூட்டிகிட்டு போமா. உன் பேர் வா வா வா. நெக்ஸ்ட் யாருமா? உங்கள் பேர் என்ன? என்ன நடக்குது? யார் இவங்கலாம்? ஜேம்ஸ், நீ என்ன இங்க பண்ற? யார் இவங்கலாம்? இருமா நான் சொல்கிறேன். அவர் பேச வேண்டிய நேரத்தில் பேசலை. இப்போ அவர் நினச்சாலுமே அவரால் பேச முடியாது. அறுவடை பண்ணுற காலத்தில் மௌனமாக இருந்துட்டு இப்போ ரட்சிப்புக்குள்ளே போகணும்னு நினச்சா ஒன்றும் பண்ண முடியாது. ஜேம்ஸ், நான் இன்னைக்கு உன்னால தான் இங்க வந்து நிக்கிறேன். உன் கூட நான் எவ்வளவு தடவை இருக்கேன். வாமா வந்து கூட்டிட்டு போமா. சொல்லிருக்கியா? உன்னால தான் ஜேம்ஸ். விட சொல்லுங்க, அவளை விட சொல்லுங்க. அதனால என்னால தான் அவங்க நரகத்துக்கு போயிட்டாங்க. நான் தான் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லல. அவங்கள விட சொல்லுங்க நீ ப்ளீஸ். பேச வேண்டிய நேரத்தில் சொல்லுங்க, பேசலாம். அதெல்லாம் விட சொல்லுங்க. இல்லப்பா பேச நேரத்தில் பேசலாமா நீ? ஐயோ, இப்போ தெரியுதா நீ ஏன் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குன்ட்டு? சுவிசேஷம் சொல்ற நேரத்தில் எல்லாரும் சுவிசேஷத்தை சொல்லுங்க. சுவிசேஷம் சொல்லலாம் நம்மளுக்கு ஐயோ என்பது நம்மளுக்கு நம்ம மேலே விழுந்த கடமை. அந்த கடமையை நம்ம செய்யலைன்னா நம்ம நரகத்துக்கு தான் போவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூலில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் காலேஜில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் காலேஜில் வேலை செய்கிறவங்களுக்கு, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் சொல்லுங்கள். சுவிசேஷம் சொல்லணும்னா உங்களுக்கு ஐயோ எல்லாரும் சுவிசேஷம் சொல்லிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்.